உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. குரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் என்னோட தென் மாவட்டங்களில் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம். வீடு பால் காய்ச்சிறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திருக்கார்த்திகை மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் 2-3 கிரகங்கள் இடமாறும். அதாவது புதன் இடமாறுவார், இல்லை செவ்வாய் இடமாறுவார், சுக்கிரன் இடமாறுவார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மட்டும் 17ஆம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார். மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார். சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார். இந்த 2 பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது. மிதுனம் ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இந்த 30 நாட்களும் இருக்கிறார். அப்போ விருட்சகத்தில் போய் அவர் இருக்கிறதுனால 4ஆம் பாவாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட இந்த புத பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்கப் போகிறார். குறிப்பாக வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் குறையும். வேலை செய்கிறேன் பெருசாக சம்பளம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சம்பளத்தில் மாற்றங்கள் இருக்கும். வேலையை மையப்படுத்தி நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு, மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்கள் வேலையின் தரத்திலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முத்தாய்ப்பாக சில முன்னேற்றங்கள் உண்டு. மறதி குணங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை அழகாக கவனிக்கிறீங்கிற அந்த காரியமும் அந்த அனுகூலமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தன்னை ஈன்ற தாயினுடைய உடல்நலத்தில் சற்று ஏற்றக்குறைவான உடல்நல பிரிவிடைகள் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய தொல்லை இல்லை, மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டதாகவே இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் வாங்கணும், புதுசாக கடன் கிடைச்சா தான் இந்த காரியத்தை பண்ணலாங்கிறவங்களுக்கு கடன் வசதிகள் கிடைக்கும். வங்கிகளிலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் வரும். அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை மிக அழகாக மதிக்கின்ற தருணங்களாக இந்த மாதம் கழிகின்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி பல ரூபங்களில் இந்த புத பகவானுடைய அருளால் உங்களுக்கு மிகச் சிறப்பான அம்சங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டேன் சார், ஒரு முன்னேற்றமும் இல்லை, வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன். தாராளமாக பண்ணுங்கள். உறுதியாக அந்த தொழில் வளர்ச்சி பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். யார் கூடையாவது சேர்ந்து பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. அப்படி பண்ணுற போது உங்களை விட வயசில் கொஞ்சம் மூத்தவராக இருந்தால் நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கோங்க. இப்படிப்பட்ட தன்மைகளோடு உங்களுடைய தொழிலாற்றல் என்று சொல்லக்கூடியது உத்தியோகம் பலம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியனும் அமர்கின்ற காரணத்தினால 3ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது இறைவன் அனுகூலத்தை கொடுக்கிறார்னு அர்த்தம். சிவகடாட்சம் உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, 3 கூடையவன் 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது விபரீத ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்கும். அப்போ 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு என்று சொல்லக்கூடிய களமாக இருக்கிறதுனால உழைச்சி முன்னுக்கு போகிறவங்களுக்கு, வேலையில் சொந்த பிஸ்னஸில் பணம் போட்டு பணம் எடுக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை மற்றவர்கள் எல்லோரும் பாராட்டி புகழுகின்ற அளவிற்கு உங்களுடைய கடும் உழைப்பு மிகப்பெரிய சாதனையாக மாறும். இந்த ஓட்டப்பந்தயத்தில் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறவங்க, மட்டப்பந்து விளையாடுறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பாகவே இந்த சூரியனும் புதனும் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சில பேர்களுக்கு கண்களில் கோளாறு ஏற்பட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதெல்லாமே கூட ஒரு மனிதனாக இருந்தால் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அதன் அடிப்படையில் நடக்கும். இதை சமாளித்துக் கொள்ளுகின்ற தெம்பு, தைரியம், வீரியமும் யோக பாக்கியங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது பிள்ளைகளுக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்க, பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவங்க, இல்லை பிள்ளைகளை பார்க்க போகிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இப்படிப்பட்ட தன்மைகளில் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பயணமும் உங்களுக்கு இனிமையை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும்.
பயணங்களையே தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே 5ஆம் இடம். பிள்ளைகளின் மூலமாக மனக்குழப்பங்கள் தீர்ந்து போகும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்னே ஒன்று 12ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் வெட்டி செலவு, வீண் செலவு, 10 ரூபாயில் நடக்கும்னு காரியம் 15 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு மன வருத்தப்படுறது, இப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாதது. சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால தகப்பன் வழிகளிலிருந்து வரக்கூடிய சில தொல்லைகள், முரண்பாடுகளை காட்டும். நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, அவங்கள கொஞ்சம் மதித்து மரியாதையை விட்டுடுங்க. இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒத்தி போடுங்கள். இந்த ஒத்தி போடுகிற விஷயங்கள் பெற்றோருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரிபடாத சொத்துக்களை கூட இப்போ உட்கார்ந்து பேசினா தகராறில் போய் முடியும். இந்த மாதத்தில் அதை பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ இந்த மாதம் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு 2ஆக பிரித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் சில பேர்களுக்கு தோணும். அதிலும் குறிப்பாக இந்த வாலிப வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மனக்கலக்கம், மனபயம், மனப்பிராந்தி எல்லாம் வரும். ஸோ இவைகளெல்லாம் இந்த 30 நாட்களில் கடந்து போகும் என்று நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக கொஞ்சம் 10 ரூபா செலவு செஞ்சால் கூட பரவாயில்ல, மனசுக்கு சந்தோஷமாக இருந்தால் ஒரு சினிமாவுக்கு போனேன், ஒரு கோயிலுக்கு போனேன், ஒரு வயதை சார்ந்து எந்தெந்த இடங்களுக்கு சென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 80% மிக அற்புதமான பலன்கள் நடப்பதை பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த மாதத்தில் மிக சிறப்பாக பலன்கள் இருப்பதை பார்த்து மகிழலாம்.